வணக்கம். இன்றைக்கி நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் சீரீஸில் போஸ்கம்பி வேலி மிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்க போகிறோம். இது வழக்கமான ஷெர்லாக்கோட பிரில்லியன்ஸை காட்டுறது. கடைசி ஷெர்லாக் எப்பவும் செய்கிற மாதிரி செய்யாமல் ஒரு வித்தியாசமான ஒரு முடிவோட இந்த கதை முடியும். வாங்க கதை கேட்கலாம். ஸோ இந்த கதை போஸ்கம்பி வேலி மிஸ்ட்ரி அப்படிங்கிற கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த கதை வாட்சனோட வீட்டில் இருந்து ஆரம்பிக்குது. வாட்சனுக்கு ஒரு டெலகிராஃப் வந்திருக்கு. அவர் ஒய்ஃபோட உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒரு டெலகிராஃப் வந்திருக்கு. அந்த டெலகிராஃப் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா ஷெர்லாக்ட இருந்து வந்திருக்கு. ஷெர்லாக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வாட்சன் எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது, நீ இமிடியேட்டாக வா அப்படிங்கிறார். ஸோ வாட்சன் அவர் ஒய்ஃப்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒய்ஃபும் என்கரேஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஷெர்லாக் கூட இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி வாட்சனோட ஒய்ஃபும் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஷெர்லாக்கை மீட் பண்ணுறதுக்காண்டி அவர் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாரு. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாட்சன் போகிறார். ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனவுடனே, நீ இப்போ ரீசெண்டாக நடக்கிற இந்த மர்டர் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறியா வாட்சன் அப்படின்னு சொல்லி ஷெர்லாக் கேட்குறாரு. இல்லை, அதை நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுறது இல்லை, நம்ம லைஃபே 1008 பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, இதை ஃபாலோ பண்ணுறதுக்காக எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வாட்சன் சொல்கிறாரு. இப்போ ஒரு முக்கியமான ஒரு மர்டரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து காட்டுறாரு. அந்த நியூஸ் பேப்பரில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இங்கிலாண்டில் இருக்கிற பாஸ்கம்பி வேலி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மனிதர் கொல்லப்படுறார். அவர் பேர் சார்லஸ் மெக்கார்த்தி அப்படிங்கிற ஒரு மனிதர் கொல்லப்படுறாரு. அவரோட பையன் தான் கொலை பண்ணான்னு சொல்லி பையன் அரெஸ்ட் ஆகிறார். அவர் பையன் பேர் ஜேம்ஸ் மெக்கார்த்தி. ஸோ இதுதான் அந்த கேஸு. இந்த கேஸை பற்றி இன்னும் ஷெர்லாக் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பாஸ்கம்பி வேலிங்கிறது ஒரு எஸ்டேட் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஜேம்ஸ் மெக்கார்த்தி, சார்லஸ் மெக்கார்த்தி அப்பா பையன் அவங்க அங்கே வாழ்கிறாங்க. இந்த எஸ்டேட் யாருக்கு சொந்தம் அப்படின்னா, ஜான் டர்னர் அப்படிங்கிற ஒருத்தரோட சொந்தம். அவருக்கு தான் அந்த எஸ்டேட் ஃபுல்லாக சொந்தம். அங்கே ஒரு டெனண்ட்டாக ஒரு வாடகைக்கு குடியிருக்கிறாரு சார்லஸ் மெக்கார்த்தி. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சார்லஸ் மெக்கார்த்தி அங்கே ஒரு குளம் இருக்குது. அந்த பாஸ்கம்பி வேலி அந்த எஸ்டேட்டில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தை பார்த்து நடந்து போகிறார். அவர் பின்னாடியே அவரோட பையன் ஜேம்ஸ் மெக்கார்த்தியும் நடந்து போகிறாரு. ஜேம்ஸ் மெக்கார்த்தி கையில் ஒரு துப்பாக்கி இருக்குது, ஒரு ரிவால்வர் இருக்குது. இதை யார் பார்க்குறா அப்படின்னா, அங்கே வேலை பார்க்குற அந்த எஸ்டேட்டில் வேலை பார்க்குற ஒருத்தர் இதை பார்த்துடுறாரு. அவர் ஃபாலோ பண்ணிட்டு போகிறத பார்த்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த குளத்துக்கிட்ட நின்று ஜேம்ஸும் சார்லஸும் அப்பாவை பையனும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏதோ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது ஒரு கட்டத்தில் ஆர்கியூமெண்ட் ஆகுது. ஆர்கியூமெண்ட் ஆகும்போது சில தவறான வார்த்தைகள் எல்லாம் சார்லஸ் மெக்கார்த்தி ஜேம்ஸை பார்த்து சொல்கிறாரு. தன்னோட பையனை பார்த்து சில அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறார். இதில் கோவப்பட்ட ஜேம்ஸ் அடிக்கிறதுக்கு கையை வாங்குறாரு. இதையெல்லாம் யார் பார்க்குறா அப்படின்னா, அந்த எஸ்டேட்டில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரரோட பொண்ணான பேஷன்ஸ் மோரன் அப்படிங்கிற ஒரு 14 வயசு சின்ன பொண்ணு பார்த்துருது. இதை பார்த்தோன்னே அதுக்கு பயம் வந்துடுது. அப்பா பசங்க சண்டை போடுறத பார்த்துட்டு அந்த சின்ன பொண்ணுக்கு பயம் வந்துடுது. வேகமாக ஓடிப்போகுது. அது எது வரைக்கும் பார்த்ததுன்னா, அந்த ஜேம்ஸ் கையை ஓங்கி அடிக்கிற வரைக்கும் பார்த்துருது. பயந்துட்டு ஓடி போயிருது. அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறாங்க, லைக் இந்த மாதிரி ஜேம்ஸும் சார்லஸும் சண்டை போடுறாங்கம்மா, எனக்கு பயமாக இருக்குது, அவங்க ரொம்ப மோசமாக ஆர்கியூ பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுது. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன நடக்குது அப்படின்னா, ஜேம்ஸ் பதறி அடிச்சுட்டு அங்கே ஒரு லாட்ஜ் மாதிரி இருக்குது. அந்த லாட்ஜுக்கு பதறி அடிச்சுட்டு ஓடுறாரு. ஓடி என்னோட அப்பா செத்து போயிட்டாரு, என்னோட அப்பா கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அங்கே போய் பார்த்தா அவங்க அப்பா செத்து கிடக்குறாரு. தலையில் தலையை தான் தாக்கி கொலை பண்ணியிருக்காங்க. இதில் எதை வச்சு கொலை பண்ணியிருக்காங்க, அந்த பக்கத்தில் என்ன கிடக்குது அப்படின்னா, ஜேம்ஸ் கொண்டு போனார் இல்லையா அந்த துப்பாக்கி அங்கே கிடக்குது. அப்போது இது சிம்பிள், எல்லாருக்குமே தெரியுது. ஜேம்ஸ் தான் ஃபாலோ பண்ணி போனால், ஜேம்ஸ் கையில் துப்பாக்கி இருந்துச்சு. இதை பார்த்ததுக்கான சாட்சி இருக்குது. 2 பேரும் சண்டை போட்டது, ஆர்கியூ பண்ணதுக்கான சாட்சியும் இருக்குது. கடைசியாக அந்த இடத்துல இருந்து செத்து போனான்னு சொன்னதும் யாருன்னா ஜேம்ஸு. அதே மாதிரி ஜேம்ஸோட வெப்பன் தான் அங்கே கிடக்குது. ஸோ ஆப்வியஸ்லி ஜேம்ஸ் தான் கொண்டிருப்பாரு அப்படிங்கிற எல்லாம் போலீஸ் கன்க்ளூட் பண்ணி ஜேம்ஸை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் கேஸ். ஸோ இப்போ வாட்சன் என்ன கேட்குறாருன்னா, இதை ஷெர்லாக் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. வாட்சன் என்ன கேட்குறாருன்னா, இந்த கேஸில் நம்ம என்ன இன்வால்வ் ஆக வேண்டியிருக்கு, ஏன்னா ஆப்வியஸ்லி ஜேம்ஸ் தான் கொலை பண்ணியிருப்பான். ஏன்னா அவனுக்கு அதுக்கான காரணம் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. அதே மாதிரி எல்லா ஐ விட்னஸும் ஜேம்ஸ் ஃபாலோ பண்ணதை பார்த்துருக்காங்க. அவன் கையில் வெப்பன் இருக்கிறதும் பார்த்துருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி ஜேம்ஸ் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஷெர்லாக் என்ன சொல்கிறான்னா, இல்லை, ஜேம்ஸ்கிட்ட இதை பற்றி விசாரிக்கும் போது ஜேம்ஸ் என்ன சொல்கிறான்னா, நான் கொலை பண்ணலன்னு மறுக்கிறான். ஏன் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நடந்த ஆர்குமெண்ட் உண்மை, ஆனால் அந்த ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் நான் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் அங்கேருந்து வெளியே போயிட்டேன்.
நான் அங்கே போய் ஒரு 100 feet போயிருப்பேன். எனக்கு எங்கள் அப்பா கத்துற சத்தம் கேட்டுச்சு. திரும்ப வந்து பார்க்குறேன் எங்கள் அப்பா செத்து கிடக்குறாரு. இதுதான் நடந்துச்சு. நான் அங்கே கொலை பண்ணவே இல்லை. அங்கே ஒரு கிரே கலர் கோட் ஒன்று கிடந்துச்சு. நம்ம போடுவோம் இல்லையா கோட், மேலே ஓவர் கோட். அந்த ஓவர் கோட் ஒன்று கிடந்துச்சு. நான் அது என்னன்னு பார்க்கலான்னு போகிறதுக்குள்ள அந்த கோட் காணாம போயிடுச்சு. யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ யாரோ ஒரு 3வது மனுஷன் அங்கே இருந்தால் அந்த 3வது மனுஷன் தான் எங்கள் அப்பாவை கொலை பண்ணா, நான் கொலை பண்ணல அப்படிங்கிறான். அப்போ இது வந்து ஜேம்ஸோட ஸ்டேட்மெண்ட். இதை ஷெர்லாக் சொன்னோன்னே வாட்சன் என்ன சொல்றான்னா, கொலை பண்ணவன் ஆப்வியஸ்லி தன்னை டிஃபெண்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவான், தான் தப்பே பண்ணலன்னு தான் சொல்லுவான் ஒரு குற்றவாளி. ஸோ அதே தான் ஜேம்ஸும் சொல்றான். பட் ஜேம்ஸ் தான் கொலை பண்றதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஷெர்லாக் அப்படிங்கிற மாதிரி திரும்பியும் வாட்சன் சொல்றாரு. ஷெர்லாக் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றான்னா, எனக்கு சஸ்பீசியஸான ஒரு விஷயம் அதுல என்ன அப்படின்னா, ஜேம்ஸ் வந்து எதுக்காக சண்டை நடந்துச்சுங்கிற உண்மையை வந்து சொல்ல மறுக்கிறார். ஈவன் தோ நான் கொலை பண்ணல, எங்க அப்பாவுக்கு எனக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் தான் இருந்துச்சுங்கிறத திரும்ப ஜேம்ஸ் சொன்னாலும், எதுக்காக ஆர்கியூ பண்ணோம், நாங்கள் எதுக்காக சண்டை போட்டோங்கிற விஷயத்த வந்து அவர் எந்த இடத்துலையும் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாரு. அது எனக்கு ஒரு விதத்தில் டவுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷெர்லாக் சொல்றார். சரி, இந்த கேஸை ஏன் நம்ம எடுக்கணும்? இதுல எந்த இடத்துலையும் ஜேம்ஸ் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரியே தெரியல. அவர் வந்து ஏதோ ஒன்று மறைக்கிறாருங்கிறது நல்லா தெரியுது. சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலை, அந்த பார்த்த மக்கள், விட்னஸ் எல்லாமே வந்து ஜேம்ஸ்க்கு எதிராக இருக்குது. அப்போ ஏன் நம்ம அந்த கேஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாட்சன் கேட்குறாரு. ஷெர்லாக் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. லெட்டர் யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா, இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுற இன்ஸ்பெக்டர் லெஸ்ட்ரடே அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. இந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த எஸ்டேட்ல வாழ்வாங்கல்ல மற்ற மக்கள், அந்த மக்கள் எல்லாம் ஜேம்ஸை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஜேம்ஸ் வந்து ரொம்ப இன்னசென்ட்னு சொல்றாங்க. ஜேம்ஸ் கொலை பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜேம்ஸ் வந்து பொதுவாகவே ஒரு இரக்க குணம் உள்ளவர், ஒரு ரொம்ப இன்னசென்ட் அப்படிங்கிறார். இதுல யார் குறிப்பா இந்த விஷயத்தை திரும்ப சொல்றா அப்படின்னா, இந்த எஸ்டேட்டோட ஓனர் இருக்கார்ல ஜான் டர்னரோட பொண்ணான அலைஸ் டர்னர். இந்த அலைஸ் டர்னரும் திரும்ப அதான் சொல்றா, ஜேம்ஸ் வந்து ரொம்ப நல்லவன். இந்த அலைஸ் டர்னருக்கும் ஜேம்ஸ்க்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான். 2 பேருக்குமே 19 வயசு தான் ஆகுது. ஸோ 18 வயசு தான் ஆகுது. ஸோ அலைஸ் டர்னரும் திரும்ப ஜேம்ஸ் நல்லவன் சொல்றா, சுற்றி இருக்க எஸ்டேட்ல இருக்க எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்றாங்க. இதனால இன்ஸ்பெக்டர் வந்து ஈவன் தோ சாட்சிகள், நடந்த நிகழ்வுகள் எல்லாமே ஜேம்ஸ்க்கு எதிராக இருந்தாலும் இந்த கேஸை நீ கொஞ்சம் விசாரிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷெர்லாக்ட வந்து இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. அதனால தான் இப்போ ஷெர்லாக்கும் வாட்சனும் போகிறாங்க. இவங்க நேராக எங்கே போகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து யாரை மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜேம்ஸை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸை போய் ஜெயிலில் போய் பார்க்குறாங்க. ஜேம்ஸ் வந்து அதே சொன்ன அந்த கதையை தான் திரும்ப சொல்கிறாரு. நான் வந்து கொலை பண்ணல, நான் இந்த மாதிரி எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் ஆர்குமெண்ட் நடந்துச்சு, நான் அந்த மாதிரி போயிட்டேன். பட் இப்போவும் அவர் என்ன மறுக்கிறாருன்னா, அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் என்ன ஆர்குமெண்ட் நடந்துச்சுங்கிறத சொல்ல மறுக்கிறார். ஸோ இப்போ திரும்ப வந்து சரி நம்ம அடுத்த இந்த எஸ்டேட்டை சுற்றி இருக்கிறத பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்டேட்டை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டு தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்திருக்காரு. இந்த எஸ்டேட்டோட ஓனர் யாருன்னா ஜான் டர்னர். இந்த ஜான் டர்னர் வந்து எங்கேருந்து வந்திருக்காரு அப்படின்னா, ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காரு. ஆஸ்திரேலியாவில் ஒரு கோல்டு மைனில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அங்கே அவர் நிறைய காசு சம்பாதிச்சு அதை வச்சு தான் இந்த எஸ்டேட் வாங்கி இங்கே வந்து வாழ்ந்திருக்காரு. இந்த இறந்து போனார் இல்லையா சார்லஸ் மெக்கர்த்தி, இந்த சார்லஸ் மெக்கர்த்தியும் ஆஸ்திரேலியாவில் தான் இருந்தார். அவரும் இவரும் ஒன்றா இருந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள அங்கேயே நட்பு இருந்திருக்கு. அந்த நட்பு ரீதியாக தான் இங்கே வந்து ஒரு எஸ்டேட் வாங்கினோன்னே திரும்ப இங்கே வந்து அவர் செட்டில் ஆகிட்டார். இதில் ஜேம்ஸை மீட் பண்ணும்போது ஷெர்லாக்கு அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். என்ன நடந்துச்சுங்கிறத அவர் டீட்டெயில்டாக சொல்லும் போது ஜேம்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி காலையில் டவுனுக்கு போயிட்டேன், டவுனுக்கு போய் நான் வந்தேன், இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து ஒரு எங்கேயோ வெளியே போயிருக்காருன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க சொன்னாங்க. நான் எங்கள் அப்பாவை பார்க்குறக்காண்டி நான் அந்த வேலையில் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போது எங்கள் அப்பாவோட சவுண்டு கேட்டுச்சு, கூ அப்படின்னு ஏதோ ஒரு கோடு வேர்டை வச்சு யாரையோ அவர் கூப்பிடுற மாதிரி கேட்டுச்சு, கூ அப்படின்ற சவுண்டு மட்டும் கேட்டுச்சு. அப்போ அவர் என்னதான் கூப்பிட்றாருன்ட்டு நாங்கள் போனேன். அவர் அங்கே அந்த குளத்தில் நின்றுக்கிட்டு இருந்தார், குளத்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தார். அங்கே வந்து எங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் நடந்துச்சு. கடைசியாக நான் கோச்சிட்டு வந்துட்டேன், இது பெரிய பிரச்சனையாயிரும்ட்டு. திரும்ப எங்கள் அப்பா கத்துற சத்தம் கேட்டு தான் நான் போனேன். எங்கள் அப்பா வந்து சாக கிடந்தார். அவர் லாஸ்ட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு என்னை செத்துட்டு போயிட்டார். என்ன சொன்னார்னா ரேட் அப்படின்னு சொன்னார், செத்து போயிட்டார். இதுதான் ஜேம்ஸ் வந்து கடைசியாக சொன்னது. இப்போ ஷெர்லாக் வந்து இங்கே விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரை விசாரிக்க போறாருன்னா ஜான் டர்னர், அதான் இந்த எஸ்டேட்டோட ஓனர். அங்கே போறாரு. ஜான் டர்னர் எப்படி இருக்காருன்னா, ரொம்ப வந்து பயந்து போயிருக்காரு. அவர் முகமெல்லாம் அப்படி வெளுத்து போய் அவருக்கு வந்து ரொம்ப பயம், பதற்றம்.
என்னன்னா அவர் பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எங்கள் அப்பா ஏற்கனவே கொஞ்சம் வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர், கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் எதுக்குனாலும் அவர் கொஞ்சம் பயப்படுவார். இப்போ ரீசெண்டாக இந்த அவரோட ஃப்ரெண்டோட மரணத்தை வந்து அவரால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. அந்த மரணத்துக்கு அப்புறம் வந்து அவர் ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகிட்டாரு, அவரால் பேசக்கூட முடியல, அந்த அளவுக்கு டிப்ரெஸ்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி அலேஸ் டர்னர் சொல்கிறாங்க. அலேஸ் டர்னர் அப்புறம் அவங்களை விசாரிக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜேம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இன்னசென்ட், டெஃபினெட்லி அவன் கொலை பண்ணியிருக்க மாட்டான்ட்டு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத, எதுக்காக சண்டை நடந்திருக்கலாங்கிறத திரும்ப திரும்ப விசாரிக்கிறாங்க. ஜேம்ஸ்கிட்ட போய் கேட்கும்போது, இந்த ஒரு விஷயத்தை நீ எங்கள்கிட்ட சொல்லி தான் ஆகணும், இதை நீ வெளியே மறைச்சாலும் பரவாயில்ல, எங்கள்கிட்ட சொன்னால் தான் நாங்கள் அடுத்த இடத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஷெர்லாக் போய் கேட்குறாரு. அப்போது ஜேம்ஸ் என்ன சொல்கிறான்னா, உண்மையை சொல்கிறான். அதாவது இந்த ஜான் டர்னர் இருக்கார்ல, ஜான் டர்னரோட பொண்ணு அலைஸ் டர்னரை வந்து என்னோட அப்பா வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னார். அதாவது இப்போ இறந்து போன சார்லஸ் மெக்கர்த்தி வந்து தன்னோட ஃப்ரெண்டு அந்த எஸ்டேட் ஓனரோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னார் இவரை, நம்ம ஜேம்ஸ் மெக்கர்த்தியை. பட் ஜேம்ஸ் மெக்கர்த்தி வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, எனக்கு வந்து அலைஸை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னார். சார்லஸ் என்ன புஷ் பண்ணுறாருன்னா, நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, அந்த பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சார்லஸ் கேட்குறாரு. பட் ஜேம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, முடியவே முடியாது, நான் அலைஸை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறாரு, மாட்டேன்னு சொல்லி மறுக்கிறாரு. இதுதான் அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் நடந்த ஆர்குமெண்ட்டு. அந்த ஆர்குமெண்ட்டில் தான் இவருக்கு கோவம் வந்து அடிக்கிற கையை வாங்குறாரு. பட் அப்பாங்கிற மரியாதைக்காண்டி அங்கேருந்து அவர் வெளியே போயிடுறாரு. அந்த நேரத்தில் அவங்க அப்பா செத்து போயிடுறாரு. இதுதான் ஜேம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பட் ஷெர்லாக் டவுட் வருது, ஒரு பெரிய பணக்காரனோட பொண்ணு அலைஸ், ஸோ ஏன் வந்து நீ அலைஸை வந்து கல்யாணம் பண்ண மறுத்த அப்படின்னு சொல்லி ஜேம்ஸை கேட்குறாரு. அப்போது ஜேம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு பேக்ரவுண்ட், ஒரு சீக்ரெட் இருக்குது, நான் டவுனுக்கு வந்து அடிக்கடி போவேன், அந்த டவுனுக்கு ஏன் அடிக்கடி போகிறேன்னா, நான் அங்கே ஒரு பொண்ணை சீக்கிரட்டாக கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்பாரு. இது எங்கள் அப்பாவுக்கே தெரியாது, நாங்கள் ஒரு பொண்ணை சீக்கிரட்டாக கல்யாணம் பண்ணியிருக்கேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னா, ஒரு லாஸ்ட் வீக் தான் அந்த பொண்ணு என்னை ஏமாத்திட்டாங்கிறது எனக்கு தெரியும். அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு ஹஸ்பண்ட் இருந்திருக்கான், அந்த விஷயத்தையே என்னை மறைச்சிட்டு என்னை கல்யாணம் பண்ணியிருக்கா, லிட்ரலி அவன் என்னை ஏமாத்திட்டா. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கிற டைமில் தான் வந்து நான் அலைஸை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணார். என்னால் வந்து அந்த பொண்ணை விட்டுட்டு வேற யாரையும் யோசிக்க முடியல, அந்த பொண்ணு ஏமாத்திட்டாங்கிறதுலேருந்தும் என்னால் வெளியே வர முடியல. இந்த கட்டத்தில் அலைஸை கல்யாணம் பண்ணுங்கிறத வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இதனால தான் எனக்கும் எங்கள் அப்பாவுக்குள்ள ஆர்குமெண்ட் வந்துச்சு. பட் ஏன் இந்த விஷயத்தை நான் வெளியே சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயத்தை நான் வெளியே சொன்னால் அலைஸோட வாழ்க்கை பாதிக்குமோங்கிற எனக்கு ஒரு பயம். ஏன்னா திரும்ப 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 இது ஒரு பேசு பொருள் ஆயிரும். இவன் அலைஸ்க்கும் இவனுக்கும் மேரேஜ்னால தான் பிரச்சனை, அதனால தான் இவங்க அப்பாவை கொன்னா, இப்படின்னு ஒரு பேசு பொருளாயிருமோன்னு எனக்கு பயம். எனக்கு வந்து அலைஸை ரொம்ப பிடிக்கும், அவள் ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவளோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் எந்த இடத்துலையும் எங்களுக்குள்ள நடந்த சண்டையை வந்து நான் சொல்லவே இல்லை. ஈவன் தான் நான் ஒரு கொலை குற்றவாளின்னு நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, அலைஸ் டர்னரை வந்து நான் எந்த இடத்துலையும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததை நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸ் வந்து சொல்கிறார். இதை கேட்டோடனே ஜேம்ஸ் மேலே ஷெர்லாக்குக்கும் வாட்சனுக்கும் ஒரு பெரிய மரியாதை வருது. வாட்சன் டில் நவ், இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா, ஜேம்ஸ் தான் கொலகாரனாக இருப்பான், இது ஒரு தேவையில்லாத கேஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு. பட் இந்த டிஸ்கஷன் ஓடனோடனே ஜேம்ஸ் மேலே ஒரு பெரிய மரியாதை வரும் வாட்சனுக்கு. ஷெர்லாக் நம்ம இந்த உண்மையான கொலை குற்றவாளியை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வாட்சன் சொல்லுவார். இப்போ அந்த கொலை நடந்த இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறாங்க. அங்கே போனாங்கன்னா அஸ் யூஷுவல் ஷெர்லாக் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு இடத்தையும் நோட் பண்ணுவார் இல்லையா. அப்படி ஒவ்வொரு இடத்தையும் நோட் பண்ணும்போது அங்கே வந்து 2 பேரோட கால் பாதம் இருக்குது, அந்த ஃபுட் பிரிண்ட் இருக்குது. ஒன்று சார்லஸோடது, ஒன்று ஜேம்ஸோடது. 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேசி நிற்கிற மாதிரி ஃபுட் பிரிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஃபுட் பிரிண்ட் வந்து தனியாக நடந்து போயிருது. தட் மீன்ஸ் அதாவது சார்லஸ்க்கும் ஜேம்ஸ்க்கும் சண்டை நடந்து ஜேம்ஸ் மட்டும் தனியாக போயிடுறாரு, சார்லஸ் மட்டும் அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. ஸோ அப்போது சார்லஸ் வந்து அங்கே வந்தது வந்து ஜேம்ஸை பார்க்கறதுக்காக கிடையாது, வேற யாருக்காகவும் தான். அதனால தான் ஜேம்ஸ் வந்து காலையிலே டவுனுக்கு போயிட்டாரு. டவுனுக்கு போனது சார்லஸுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவர் ஏன் குளத்துக்கிட்ட வந்து நிற்கிறாரு, வேற யாரோ ஒருத்தருக்காண்டி நிற்கிறாரு. அதே மாதிரி கூ அப்படின்னு ஒரு சவுண்டு விட்டார்ல, அந்த சவுண்டு வந்து அவர் ஜேம்ஸ் காண்டி விடலை, வேற யாரையோ கூப்பிட்றதுக்காண்டி அந்த சவுண்டு விட்டுருக்காரு. அதனால தான் ஜேம்ஸ் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமும் அதே இடத்துல அவர் நிற்கிறாரு. அந்த ஃபுட் பிரிண்ட் அங்கேயே தான் இருக்கு. அதுக்கு முன்னாடியும் அவர் அங்கேயே தான் நின்றுருக்காரு. அவர் நடந்து வந்த ஃபுட் பிரிண்ட்டும் இருக்குது. ஸோ இப்போ சார்லஸ் இங்கே நிற்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா பின்னாடி இன்னொரு ஃபுட் பிரிண்ட் இருக்கு, அதாவது 3வது மனுஷனோட ஃபுட் பிரிண்ட் இருக்கு. அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, சார்லஸோட பின்னந்தலையில் தான் அடிபட்டிருக்கும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சார்லஸும் ஜேம்ஸும் எதிரெதிர நின்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எப்படி பின்னந்தலையில் ஜேம்ஸால் அடிச்சிருக்க முடியும்?
இப்போ நானும் ஒருத்தரும் டிஸ்கஸ் பண்ணுறோம், சண்டை வருது அப்படின்னா நான் என்கிட்ட ஒரு வெப்பன் இருக்குன்னா நான் இப்படி தான் அடிப்பேன், கரெக்டுங்களா? முன்னாடி இருக்க நெத்தியில தான் நான் அட்டாக் பண்ண முடியும். பட் பின்னந்தலையில் அடிபட்டுருக்குன்னா டெஃபினெட்லி இது பின்னாடி இருந்து யாரோ அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்போ பின்னாடி ஏதாவது ஃபுட் பிரிண்ட்டாக இருக்கான்னு பார்க்கும்போது அங்கே ஒரு ஃபுட் பிரிண்ட்டு ஒருத்தர் நடந்து வந்த மாதிரியும் தலையில் அடித்ததுக்கப்புறம் திரும்ப ஓடுன மாதிரியும் ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குது. அப்போ டெஃபினெட்லி வேற யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஷெர்லாக் கண்டுபிடிச்சிருவார். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த இந்த ஜேம்ஸ் வந்து ஆர்குமெண்ட் நடந்ததுக்கப்புறம் அங்கேருந்து போகும்போது அவர் துப்பாக்கி அங்கே கீழே போட்டு போயிட்டார். அவ்வளோதான், அந்த துப்பாக்கிக்கு வச்சு அவர் கொலை பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் கான்ஸ்பிரசி தியரி தான். இங்கே வந்து சார்லஸ் கொன்னதுக்கப்புறம் அந்த கொலை குற்றவாளிந்து ஓடி போயிட்டான். அங்கே ஒரு கிரே கோட்டை அவன் விட்டுட்டு போயிட்டான். அந்த கிரே கோட்டை எடுக்கிறதுக்கும் வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த கிரே கோட் இருந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, இந்த இந்தியன் சிகரெட் யூஸ் பண்ண அந்த சாம்பல் கிடக்குது. அப்போது அவர் இந்தியன் சிகரெட் யூஸ் பண்ணுற ஒரு கொலை குற்றவாளி லெஃப்ட் ஹேண்டு தான் அவன் யூஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா அவன் நடந்து வந்த ஃபுட் பிரிண்ட்டை பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பார். சரி, இப்போ யார் இந்த கொலை குற்றவாளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாட்சன் கேட்கும்போது ஷெர்லாக் என்ன பண்ணுவான்னா, அங்கே ஒரு மேப் எடுப்பான். அது வந்து ஆஸ்திரேலியாவோட மேப். அந்த ஆஸ்திரேலியாவோட மேப்பை எடுத்துட்டு நீ இந்த மேப் எல்லாம் கவனிச்சு பாரு, இங்கே எங்கேயாவது உனக்கு இந்த லாஸ்ட்டாக சார்லஸ் ஆகும்போது என்ன வார்த்தை சொன்னார், ரேட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார், அந்த வார்த்தை எங்கேயாவது தெரியுதான்னு பாரு அப்படின்ற. அப்படியே இது பண்ணிக்கிட்டே பார்க்குறான். அந்த இடத்துல ஒரு இடத்துல ஏ ரேட் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது. அந்த ஏ ரேட்டுங்கிறத மார்க் பண்ணுறான் ஷெர்லாக். மார்க் பண்ணிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது ஏ ரேட்டு கிடையாது, அது நீ ஃபுல்லாக வாசி பெலாரெட். பெலாரெட்டுங்கிறது விக்டோரியா, அதாவது இந்த ஜான் டர்னர், இந்த எஸ்டேட்டோட ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் வாழ்ந்த ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்த ஒரு பகுதி விக்டோரியா. அந்த பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் பெலாரெட். அதே மாதிரி அதே கிராமத்தில் தான் யார் இருந்திருக்கா, இறந்து போன சார்லஸ் மெக்கத்தியும் இருந்திருக்கா. ஸோ கடைசியாக அவர் சொன்ன நினைச்சது என்னன்னா, இந்த பெலாரெட்டுங்கிற வார்த்தையை தான் சொல்ல நினைச்சிருக்காரு. பட் அதை சொல்ல முடியாமல் ரேட்டுன்னு சொல்லிட்டு அவர் செத்து போயிட்டார். ஸோ இந்த கொலை யார் பண்ணியிருக்கா அப்படின்னா, ஜான் டர்னர் தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறான் ஷெர்லாக். எப்படி நீ இதை சொல்கிற அப்படின்னு வாட்சன் கேட்குறாரு. ஷெர்லாக் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொன்னேன் இல்லையா, லெஃப்ட் ஹேண்டு இந்தியன் சிகரெட்ஸு, இது எல்லாமே ஜான் டர்னர் தான் ரிலேட் பண்ணுது. ஏன்னா ஜான் டர்னர் வந்து லெஃப்ட் ஹேண்டு, அவர் இந்தியன் சிகரெட் யூஸ் பண்ணுவார். நான் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பார்த்தேன். அதே மாதிரி இந்த கொலைக்கு அப்புறம் ஜான் டர்னர் வந்து ரொம்ப பயந்து போயிருந்தார். ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா ஜான் டர்னர் ஒரு கேஸை ஷெர்லாக் எடுத்தாருன்னா அதோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிடுவார். அதுதான் ஷெர்லாக்கோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த ஜான் டர்னரோட பாஸ்ட் எல்லாத்தையுமே ஷெர்லாக் எடுத்திருப்பார். ஸோ ஜான் டர்னரோட பாஸ்ட் என்ன அப்படின்னா, ஜான் டர்னர் வந்து விக்டோரியாவில் அவர் நல்ல விதமாக பணம் சம்பாதிக்கல, பெரிய லெவலில் பிளாக்மெயில் பண்ணி அங்கே நிறைய ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் காசு சம்பாதிச்சார். அந்த காசெல்லாம் சம்பாதிச்சு நிறைய திருட்டு வேலை பண்ணியிருப்பார். அந்த திருட்டு வேலைலாம் பண்ணி தான் காசு சம்பாதிச்சு அந்த காசை தான் இங்கே கொண்டு வந்து இங்கே எஸ்டேட் வாங்கியிருப்பார். இதில் அவர் திருடுவார் இல்லையா, அந்த திருடும் போதெல்லாம் அவருக்கு டிரைவராக யார் இருந்திருப்பான்னா, இப்போ இறந்து போன சார்லஸ் மெக்கத்தி இருந்திருப்பார். அவர் ஒன்ஸ் காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே செட்டில் ஆகி நிம்மதியாக வாழலாங்கும் போது சார்லஸ் மெக்கத்தியும் ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு வந்துடுவார். இங்கிலாந்துக்கு வந்துட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, இவரை தொடர்ந்து பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பார். இவருக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் காசு கேட்டுக்கிட்டே இருப்பார். அவர் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பார், டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பார். வேற வழியே இல்லாமல் ஜான் டர்னரும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்மளோட பாஸ்ட் வெளியே வந்துருமோங்கிற பயம் ஜான் டர்னருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். பட் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, என் பொண்ணை வந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கொடு அப்படிங்கிறார். ஏன்னா முழு சொத்தம் அவரோட பொண்ணுக்கு தான், வேற அவருக்கு வாரிசு கிடையாது. மனைவி இறந்து போயிட்டாங்க. இப்போ என்னோட பையன் வந்து அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா இந்த மொத்த எஸ்டேட்டுக்கு எனக்கு சொந்தமாயிரும் அப்படிங்கிறத சார்லஸ் மெக்கத்தி வந்து நினைக்கிறார். அப்போ என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுன்னு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது ஒரு கட்டத்தில் ஜான் டர்னருக்கு வந்து ரொம்ப என் பொண்ணையும் கட்டி கொடுத்து வாழ்க்கையை கெடுக்கணுமாங்கிற ஒரு பயம் வந்துடுது. இந்த பயத்தினால தான் எப்படியாவது இவனை கொன்றணும் அப்படின்னு சொல்லி தான் அன்னைக்கு மீட் பண்ண வந்திருக்காங்க. அந்த கூங்கிற வார்த்தையும் அவங்க அந்த திருட்டு வேலை பண்ணாங்களே ஆஸ்திரேலியாவில் அந்நேரம் யூஸ் பண்ணுற ஒரு சீக்ரெட் கோடு தான். அந்த கோடை வச்சு தான் அவங்க மீட் பண்ணிக்குவாங்க அந்த குளத்து பக்கத்தில். அந்த டைம் ஜேம்ஸ் வந்து ஆர்கியூமெண்ட் அந்த அலைஸ் டர்னர் மேரேஜ் விஷயமா ஆர்கியூ பண்ணதில் சண்டை வந்து இவர் ஜேம்ஸ் போயிட்டாரு. பட் பின்னாடி வந்த ஜான் டர்னர் வந்து கொலை பண்ணிட்டாரு, இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேஸை வந்து சால்வ் பண்ணிடுவார். உடனே வாட்சன் சூப்பர், இதை நம்ம உடனே இமீடியட்டாக போலீஸ்கிட்ட சொல்லுவோம் அப்படின்பாரு. ஆனால் இந்த இடத்துல தான் ஷெர்லாக்கோட அவரோட அந்த மனித அறம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நிரூபிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கும். ஏன்னா ஷெர்லாக் வந்து இதை போலீஸ்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லுவார். ஏன் நம்ம ஜேம்ஸை காப்பாற்றணும், உண்மையான குற்றவாளியை நம்ம இது பண்ணணும் அப்படின்னு. இல்லை வேண்டாம், ஏன்னா ஜான் டர்னர் வந்து ஆல்ரெடி படுத்த படுக்கை ஆயிட்டார். ஏன்னா அவர் வந்து பெட்ரிட்டன் ஆயிடுவார். ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து பயம் இந்த டிப்ரெஷன் இதுலேயே வந்து அவர் படுத்த படுக்கை ஆயிடுவார். இந்த கொலை பண்ணோங்கிற அந்த பயம் வேற அவருக்கு திரும்ப வரும். அப்போது ஜான் டர்னரை இனிமேல் நம்ம போலீஸ்கிட்ட காட்டி கொடுத்து ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. இன்னும் கொஞ்ச நாளில் ஜான் டர்னரே இறந்து போயிடுவார். ஜேம்ஸையும் நம்ம காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை, அவனே வெளியே வந்துடுவான்.
இப்போ நான் ஜான் டர்னரை காட்டி கொடுத்தேன் அப்படின்னா இந்த விஷயத்தை எல்லாம் நான் வெளியே சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ திரும்பியும் அலைஸுக்கும் ஜேம்ஸுக்கும் அந்த கல்யாண பேச்சுவார்த்தை நடந்துச்சு இல்லையா, அதை நான் வெளியே சொல்ல வேண்டியிருக்கும். ஜேம்ஸ் வந்து எந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது, அதுக்காக தான் ஒரு கொலை குற்றவாளி ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு அவன் நினச்சிட்டு அந்த கொலை குற்றத்தை ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறானோ அந்த விஷயத்தையே நான் வெளியே சொல்ல வேண்டியிருக்கோம். இது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம். ஒரு மனிதனா நான் அதை செய்யக்கூடாது. ஒரு டிடெக்டிவா, ஒரு ஆஃபீஸரா நான் இந்த கொலை குற்றவாளியை நான் கொண்டு போய் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துறது தான் ஒரு சட்டப்படியான சரியான விஷயம். ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன். நான் ஒரு மனிதனா என்ன செய்யணுமோ நான் அதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து யார்ட்டையுமே டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாரு. வாட்சன்ட்ட மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அடுத்து என்ன நடக்கும்? ஆனால் இந்த 3வது மனுஷன் ஒருத்தன் இருந்ததையும் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஒரு தப்பான விஷயம் இருக்கிறதையும் எல்லாத்தையும் போலீஸ்ட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடுவார். அதாவது ஜேம்ஸ் வந்து ஜெயில இருந்து வெளியே வந்துடணும், அதுக்கான செயல்களை மட்டும் காட்டிடுவாரு. ஆனால் அந்த 3வது மனுஷன் யாருங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஷெர்லாக் போயிடுவார். அதாவது ஒரு 3வது மனுஷன் தான் கொலை பண்ணா, ஜேம்ஸ் கொலை பண்ணல. பட் அந்த 3வது மனுஷன் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஷெர்லாக் போயிடுவார். ஸோ கோயிங் ஃபார்வர்டு என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்ச நாள்லேயே ஜான் டர்னர் வந்து இறந்து போயிடுவார் அந்த உடம்பு சரியில்லாமையே. ஜேம்ஸ் மெக்கத்தையும் ஒரு ஆஃப்டர் 5 months வந்து அவர் கொலை குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி ஜெயிலேருந்து வெளியே வந்துடுவார். அதுக்கப்புறம் அந்த கதை அப்படியே முடிஞ்சிடும். பட் நம்ம வந்து என்ன நினச்சிக்கலாம், என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கலாம் அப்படின்னா, ஏன்னா இது வந்து பொதுவாக இதை வாசகர்கள் எல்லாம் சொன்னது, அந்த கதை ரிலீஸ் ஆனப்பவும் சரி அதுக்கப்புறமும் சரி வாசகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணலை கதையில். பட் வாசகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜான் டர்னரும் இப்போ வெளியே வந்தார் இல்லையா ஜெயிலேருந்து, ஜேம்ஸ் மெக்கத்தையும் ஜான் டர்னரோட பொண்ணு அலைஸ் டர்னர் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க சந்தோஷமா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த கதையை நினச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அப்படிங்கிற மாதிரி இந்த கதை முடியும். ஸோ நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு ஷார்ட் ஸ்டோரியில் கேட்டிருப்போம். அதாவது உண்மையான விஷயத்தை வந்து ஷெர்லாக் வெளியே கொண்டு வர மாட்டார், ஈவன் தான் அவர் அதை கண்டுபிடிச்சிருந்தாலும். அதே மாதிரி தான் இந்த கதையிலையும் அந்த விஷயத்தை வெளியே சொல்கிறனால என்ன நடக்கும், அதோட எஃபெக்ட் என்ன, ப்ராக்டிக்கலாக ஒரு மனிதனா நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஷெர்லாக் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த கதை முடியும் போது அவரை மோர் தென் ஒரு டிடெக்டிவாக, அவர் ஒரு ஹீரோவாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். உண்மையிலே அதை வாசிக்கும் போது அவர் மேலே ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும்ல, ஷெர்லாக் ஹோம்ஸுங்கிற ஒரு கதாபாத்திரத்து மேலே. அந்த ரெஸ்பெக்ட் இன்னும் ஒரு படி மேலே போகும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கதையை வாசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். மற்ற ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் நம்ம இது வரைக்கும் கேட்ட லாங் ஃபார்மட் ஸ்டோரிஸ் எல்லாரோட பிளேலிஸ்ட்டு நான் நம்ம டைம் பாஸ் சேனல் கீழேயே கொடுக்குறேன், கேளுங்க. தொடர்ந்து கதை பேசுவோம், காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.